நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். பகவத் அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற இச்சையோடு கூடிய ஆண்டாள் உயர்ந்த மாசமான மார்கழி மாதத்தில் தான் நாளுக்கு ஒரு பாசுரம், நாளுக்கு சங்கத்தமிழில் பாடிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு நாளுக்கு ஒன்று என்கின்ற கணக்கில் 30 நாட்களுக்கும் 30 பாட வேண்டும் என்று நினைத்தாள். இந்த 10ஆம் பாசுரத்தில் ஒரு பெண் பிள்ளையின் வீட்டு வாசல்ல வந்து சென்று அடைகின்றாள் ஆண்டாள். அந்த பெண்ணுக்கு பக்தியோ பக்தி. ஆனா இப்ப எழுப்பணுமே. அப்பதான் சொல்றா, பெண்ணே, நீ எவ்வளவு நோம்பிருந்திருக்கின்றாய், உனக்கு தெரியாத நோம்பா, நீ கடைபிடிக்காத நோம்பா? நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோற்று நீ நோம்பிருந்து சுவர்க்கம் இந்திராதி லோகங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அவாவோடு கூடிய பெண்ணே வச்சுக்கலாமா? அதனால சுவர்க்கம் என்று சொன்னால் ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கம் என்றால் அமராவதி, அமராவதி என்றால் இந்திரன், இந்திரன் என்றால் தேவர்கள், தேவர்கள் என்றால் சுகானுபவம், சுகானுபவம் என்றால் ரம்பா, ஊர்வஷி, மேனகா, திலோத்தமா, புஞ்சிகஸ்தலா நாட்டியமாடுவது. இதுதானா ஸ்வர்க்கம்? வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவர்க்கம் சுவர்க்கம் இந்திரலோகம் என்று சொன்னால் அது பரமபதம். எவ்விடத்தை அடைந்தால் திரும்பிதல் கிடையாதோ, நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததே என்று இருக்கக்கூடிய விண்ணுலகம் அந்த வியோமபுரி. அப்பேற்பட்ட ஆயோத்தியே அபராஜிதேதி விதிதா நாகம்பரேண ஸ்திதா என்று இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டமும் சுவர்க்கம்தான். அதாவது ஸ்வர்கவாசல்னு சொன்னாலும் பரமபத வாசல்னு சொன்னாலும் சரிதான். ஏன்னா சுவர்க்கம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சாக்ஷாத் பரமபதம். அதனால இந்த பெண் இந்திராதி லோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நோம்பிருந்தாளா, அல்லது ஸ்ரீவைகுண்டத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நோம்பிருந்தாளா? வச்சுக்கலாமே, எப்படி வேணாலும் வியாக்கியானம் பண்ணலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அப்பேற்பட்ட உயர்ந்த பெண்ணே, அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். மாற்றமும் தாராதோ, நான் வெளியிலேருந்து கூட்டுண்டே இருக்கேன், ஒரு பதில் வார்த்தை பேச மாட்டியோ? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசலை திறக்க மாட்டேங்கிற, உள்ளேந்து மறுமொழியாவது சொல்ல. வரேன். இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டு கதவை தட்டுறா, டிங் டாங் அப்படின்னு அடிக்கிறா. ஐ எம் கமிங் கமிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வீட்டு கதவை திறக்கும் போது? அதே மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அதனால இந்த இடத்த சொல்றா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நம்ம யார பாட போறோம் நீ நினைச்சுட்டு இருக்க? நாற்றத்துழாய்முடி நாராயணன், நறுமணத்தோடு எப்பொழுதுமே கந்தத்தோடு இருக்கக்கூடிய துளசியை தன் தலையிலும் மாலையுமாக தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான். நாற்றத்துழாய் முடி நாராயணன், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும் அளவில் கடைசி வேளையில அந்த திருப்பரியட்டத்தில் நல்லா மஞ்சளை தடவி மஞ்சள் நீராட்டம் பண்ணி அருள்வா. அவ பெருமாளுக்கு அழகான துளசி மாலையை சிரசு மேல அந்த கிரீடத்துல தரிச்சு மாலையை தொங்க விடுவா. அதை பார்த்து விட்டுத்தான் கட்டியத்தில் பராசர பட்டர் கேட்டார், துவம்மே ஹம்மே குதஸ்தம் எதிஹனிகதிதம் வேதமூல பிரமாணாத்துன்னு. பெருமாளுக்கும் பட்டருக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஏற்பட்ட ஒரு வார்த்தாலாபமாம் அது. இருக்கட்டும், இந்த இடத்துல என்ன சொல்றார்? நாற்றத்துழாய்முடி நாராயணன், பெருமாளுக்கு எப்பவுமே துளசி சம்பந்தம் உண்டுங்கிறார். எப்படி தெரியும்னு கேட்டா, இது அவதாரத்துக்கு அவதாரம் கூட வரும்பா. அதாவது தீர்த்த யாத்திரையாக சென்றான் அர்ஜுனன். இது எந்த இடம் வந்திருக்கின்றோம் தெரியவில்லை. ராமநாதபுரம் ஜில்லா, கடற்கரையா இருக்கு, மணல் மணலா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு செம்படவன் நடந்து போயிட்டு இருந்தான். சொன்னா, சாமி உனக்கு தெரியலையா, இதுதான் திருப்புல்லானி. ஓஹோ, ராமர் இங்கேருந்து தான் அணை கட்டினார் இல்லையா கேட்டானாம் அர்ஜுனன். அதுக்கு அவன் பதில் சொன்னானா, அவ்வளவு தூரம் நீங்க போகவே வேண்டாம், இந்த இடத்துல ராமர் வந்திருக்காருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா சாமி கேட்டான். எப்படி சொல்லேன்பானா அர்ஜுனன். மணலை மூந்து பாருங்க. மணலை மூந்து பார்த்தா துளசி கந்தம் எப்படி வந்ததுன்னு கேட்டான் அர்ஜுனன். இல்ல, போன அவதாரத்துல ராமன் இந்த பூமியில் நடந்தால் அவர் கால்கள் இட்ட அடி நோவை எடுத்த அடி கொப்பளிப்ப என்று மாறிவிடுமே, அதனால சுமந்து கொண்டு வந்தாராம் ஹனுமான். கூட இருக்கக்கூடிய குரங்குகள் தள்ளி தள்ளி வந்தது ராமரை பார்க்கணும்னு. தள்ளும் போது பெருமாள் சாத்தி கொண்டிருந்த துளசி மாலையிலிருந்து துளசி கீழே விழுந்துருத்தோ. அது வாடி வாடி வதங்கி வதங்கி பொடியாகி இந்த மணலோடு கலந்துடுத்தோ. துளசி கந்தம் இன்றும் மாறவில்லை. பெருமாளோடு சம்பந்தம் படைத்ததால் துளசிக்கு பெருமை,
துளசிக்கு கந்தம் மாறாததால் அதற்கு பெருமை. சேர்த்து சொன்ன ஆண்டாள், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், நம் போன்ற ஜீவாத்மாக்களால் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால், அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால், நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் திரளாக சேர்ந்து பகவானை அனுபவிக்கின்றோம் அல்லவா, நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனார். பறை என்கின்ற வாத்தியத்தையும் கொடுப்பார், அதே சமயத்தில் பறைன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் கொடுப்பார். அதனால நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், முன்னொரு காலத்தில் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்ப கர்ணனும். கூற்றத்தின் வாய், அப்பேற்பட்ட அந்த கூற்றம், கூற்றம்னு சொன்னால் திரள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். கூற்றத்தின் வாய் என்று சொன்னால் ஒரு யுத்த களத்தில். ஏன்னா பெருமாள் இலங்கைக்கு சென்றார். இலங்கையில் எப்பேற்பட்ட யுத்தம் நடந்தது வால்மீகி தெரிவிக்கின்றார். ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவண யுத்தோர்வா ராமராவணையோர் இவ. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போருக்கு சமம் இவர்கள் இட்ட போர்தே. அதுக்கு இன்னொரு உவமை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பண்டொரு நாள் கூற்றத்தின் அந்த யுத்தத்தில் வாய் வீழ்ந்த, அப்பேற்பட்ட யுத்தத்தின் போது விழுந்த, கீழே விழப்பட்ட கும்பகர்ணனும், ராவணனுடைய தம்பியுமாக இருக்கக்கூடிய கும்பகர்ணனும் தோற்றும், அவன் யுத்தத்தில் தோற்று விட்டான். உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணன் இறக்கும் தருவாயில் ராமனை அழைத்தாராம். இது திருக்குடந்தை ஆண்டவன் என்கின்ற உயர்ந்த ஒரு ஆச்சாரிய பீഠத்தை அலங்கரித்த மகான் சாதிப்பர். ராமனை அழைத்தாராம். அழைத்து விட்டு கேட்டாராம், எனக்கு நிறைய சொத்து பத்திற்கு நான் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஏதோ நிறைய லா எல்லாம் படிச்சிருக்கியாமே, வில்லை ஏந்தினவன், நான் ஒரு வில்லை எழுதணும்னு நினைக்கிறேன், எழுதி உள்ளாமான்னு கேட்டார். ஓ எழுதி உள்ளாமேன்னு ராமர். உன்னுடைய சொத்து எதுன்னு கேட்டார். கும்பகர்ணன் சிரிச்சுண்டே ஒரு ஹாஸ்யத்தோடு அதே சமயத்தில் நல்ல காம்பீரியத்தோடு சொன்னானாம், தூக்கம். என்ன யோசிச்சு பாருங்க, தூக்கம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? நல்ல வேலை பார்க்கணும், இரவு சென்றால் படுக்கையில் படுத்தால் நன்றாக உறக்கம் வர வேண்டும். வருதா இல்லையா, வரா மாதிரி இருக்கே, இன்னும் வரலையேங்கிற கவலை இல்லாமல் படுத்தால் உறக்கம் வர வேண்டும். அப்படின்னா அது ஒரு சொத்து தானே. அதனால கும்பகர்ணன் சொன்னான், இருக்கக்கூடிய சொத்து தூக்கம். ராமர் சொன்னார், இதை பிரிச்சு வச்சுடுறேன், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றேன்னார். 99% ஒரு பக்கம், 1% இன்னொரு பக்கம். 99 யாருக்கு கொடுக்கறதுன்னா ராமன். அப்ப கும்பகர்ணன் சொன்னா, இல்ல இந்த சம்பவத்தை, நீ என்னை கொன்னு முடித்த சம்பவத்தை கலியுகத்தில், இப்ப நம்ம இருக்கிறது திரேதாயுகம் ராமா, துவாபரம் முடிந்து கலி துவங்கிய போது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் சங்கத்தமிழில் ஆண்டாள் பாடி கொடுப்பள். அந்த பாசுரத்தை பாடி எந்த பெண் பிள்ளையை எழுப்புறாளோ ஆண்டாள், அந்த பெண் பிள்ளைக்கு இந்த 99% தூக்கத்தை கொடுத்துரும். அதனால்தான் ஆண்டாள் அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்றா, பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் அவன் இறந்த பிறகு தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. இறக்கும் தருவாயில் அந்த 99% தூக்கத்தை உன்னிடத்தில் கொடுத்து விட்டு சென்று விட்டானோ அந்த கும்பகர்ணன், கேட்கிறாளா ஆண்டாள். ஆச்சு, இப்ப நம்ம பாசுர கிரமம் சரியா வந்துட்டு இருக்கு. ராமர் விடமாட்டேங்கிறார், இன்னும் 1% தூக்கம் இருக்கே, அதுக்கு வழி சொல்லுன்னார். அது கும்பகர்ணன் சொன்னா, யாரெல்லாம் இதை கேட்டுன்னு இருக்காளோ அத்தனை பேருக்கும் தூக்கத்தை கொடுத்துருவோம். அதனால பொதுவாகவே ஒரு உபன்யாசம் காலக்ஷேபம்னாலே கொஞ்சம் அஷரா மாதிரி இருக்கும். எல்லாம் கும்பகர்ணனுடைய வரப்பிரசாதம். அதனால பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, அந்த தூக்கத்தை உன்னிடத்தில் கொடுத்து விட்டாரோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, அப்பேற்பட்ட பெண்ணை அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. அருங்கலமே, எங்கள் கூட்டத்துக்கு ஆபரணமாய், நாயகாபரணமாய் இருக்கக்கூடிய பெண்ணே. என்ன ஒரு செயின் போட்டாலும் அந்த பதக்கம் போட்டா ஒரு ஜாஜ்வல்யமா இருக்கு பாருங்க, எங்க கூட்டத்துக்கு பதக்கத்தை போன்றவள் நீ. அதனால சொல்றார், அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. இவர் 2வது பாசுரத்துல சொன்னா எந்த ஆபரணமும் தரிக்க மாட்டோம். இந்த பெண் பிள்ளைக்கு அந்த ரூல் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஒருவேளை நல்ல ஆபரணம் தரிச்சுன்னு படுத்துன்னு இருக்காளோ என்னவோ. தூங்கி நன்னா கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டவள் இது வரைக்கும் வராது காரணம் ஏதாவது இருக்கணும். உடனே உள்ள இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஆண்டாள் நினைச்சு பார்க்கறா, ஒருவேளை இரவு முழுக்க கிருஷ்ணானுபவத்திலிருந்து கிருஷ்ணரோடு ஒரே படுக்கையில இருந்து நல்ல அந்த சிருங்கார ரசத்தில் அந்த காமானுபவத்தில் ஈடுபட்டார்களோ என்னவோ. ஒருவேளை நான் வான்னு சொன்னா படுக்கையில எப்படி இருக்காளோ அப்படியே வந்துட்டானா,
அப்படிலாம் யாராவது வந்திருக்காளான்னு கேட்டா, சாப்ரஸ்கலந்தீம் மதவிஹ்வலாட்சீம் பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்கயிஷ்டிகின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் அந்த வாலியை வதம் செய்த பிறகு, சாதுர்மாசியம் முடிந்த பிறகு ராமன் லக்ஷ்மணனை அனுப்ப, லக்ஷ்மணனும் ஹனுமானை சொல்ல, ஹனுமானும் கதவை தட்ட, உள்ளே இருந்து ஒரே படுக்கையில் வாலி அந்த சுக்ரீவனோடு காமானுபவத்தில் இருந்த தாரையானவள் நடந்து கொண்டு வருகின்றாள். அப்படியே ஒரு பக்கம் வழுக்கிறதா, ஒரு பக்கம் ஆபரணம் கீழே கலைஞ்சிருக்கான். நான் அப்படி கூட்டுட்டு இவ இப்படி வந்துட்டா என்ன பண்றது? அதனால தேற்றமாய் வந்து திற. அதனால நீ ஆபரணம் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்கோ, கூந்தல் எல்லாம் நல்லா முடிஞ்சிருக்கியான்னு பாத்துக்கோ, அதை பார்த்து விட்டு வா என்று சொல்லுவதற்காக தேற்றமுடையாய் திறவேலோர் எம்பாவாய், இப்போது வந்து எனக்கு கதவை திறந்து விடு என்று பிரார்த்திக்கக்கூடிய பாசுரமா இது.